Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரி ஆன் மூவியோட ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துலாம். இப்போ தான் இந்த படம் புதுசாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் தமிழ் டப்டோட அண்ட் நல்லா கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் அண்ட் சூப்பரான ஸ்டோரியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவி எப்படி இருந்திருக்கு அண்ட் உள்ள நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டேரோன் எகர்டோ தான் உள்ளே நடிச்சிருக்காரு ஆஸ் ஈத்தனோட கேரக்டராக. அண்ட் நம்ம இந்த ஈத்தன் கேரக்டர் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஹீரோய்க்கான பேரை வந்து இப்போ மாற்றிட்டாங்க அந்த கேரக்டர் நேமே. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போதைக்கு ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் இப்போ தான் புதுசாக அவருக்கு ப்ரொமோஷனாக கிடச்சிருக்கோம். அந்த செக்யூரிட்டி ஸ்கேன்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அந்த ஆளாக. பட் அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு ஒரு இருக்கிறதுலே டஃபஸ்டான சில சுச்சுவேஷன் மாறுது. அவருக்கு ஒரு சின்னதாக ஹெட்செட் கிடைக்கும் அண்ட் அதை மாட்டினதுக்கப்புறமா உன் ஒய்ஃபை நான் சாவச்சிருவோம், அந்த ஒரு பேசஞ்சரை மட்டும் ஸ்கேன் லைக் அந்த லக்கேஜ்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்களா, ஸோ அதை மட்டும் அப்படியே அவனை பாஸ் பண்ணிடு, ஏதோ ரிப்போர்ட்லாம் பண்ணாதான்னு. அண்ட் அவரும் வந்து பயங்கரமாக லைக் பேனிக் ஆயிடுவோம்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ இன்கேஸ் நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்னென்னலாம் ஒரு அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கலாம் இல்லை எப்படியாச்சும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம நினைப்போமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவார். பட் கடைசி வரைக்கும் அவரால் எதுவுமே பெருசாக பண்ண முடியாது. அப்படி என்ன ப்ரோ வில்லன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ஹீரோ லைக் எதுக்கோ கால் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது சீக்ரெட்டான மெசேஜ் எதுக்கோ எழுதி தரலாம் இல்லை அலாரம் அச்சிடலான்னு சொல்லிட்டு, பட் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி படத்தோட ஸ்டோரியை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுதான் லைக் இந்த படம் பார்க்கும்போது நம்ம டைஹார்டோட ஒரு பாட்டு இருக்கும் இதே மாதிரி ஏர்போர்ட் உள்ளே நடக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. பட் நான் போய் கம்பேரிங்காக லைக் அந்த சிமிலராக சொல்லலை, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இப்போதைக்கு இந்த ஏர்போர்ட்டையே காப்பாற்றணும். ஏன்னா அந்த பேக்கேஜில் அப்படி என்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம ஹீரோக்கும் தெரியாது. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதை ரிவீல் பண்ணுவாங்க. அது செம்ம ஷாக்கிங்காக இருந்திருக்கு, லைக் அவ்வளோ பெரிய விஷயமா. அண்ட் அதுலேருந்து இப்போ எப்படி நம்ம ஹீரோ என்டையர் ஏர்போர்ட்டை காப்பாற்றுறாரு நீங்கள் அப்படியே மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ட்ரிக்காக பார்க்கும்போது படத்தோட மேக்கிங், அதோட த்ரில்லிங்கான ஸ்டோரி அண்ட் நம்மளை எங்கேஜிங்கான ஒரு விஷுவல்ஸை வந்து படத்தில் பண்ணிட்டாங்களா, அதனால இந்த மூவி எனக்கு ஒரு ஃபைனஸ்ட் அண்ட் அகெயின் ஒரு நல்ல த்ரில்லரான மூவிஸில் டெஃபினட்டாக ஆட் பண்ணுவேன். அண்ட் இப்போதைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வித் ஹை குவாலிட்டி தமிழ் டப்டோட தான் அவைலபிளாக இருக்கா. ஸோ அதனால் ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கிறிஸ்மஸ் ஈவில் தான் இந்த என்டையர் சிச்சுவேஷன் நடக்கும். அண்ட் அகெயின் ஒரு கிறிஸ்மஸ் வைப் அண்ட் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மாதிரி மூவியாக கூட நீங்கள் எதை கன்சிடர் பண்ணி அப்கமிங் லீவ்ஸில் டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துடலாம். அண்ட் பை த வே இன்கேஸ் நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஜென்ட்ரிக்கு IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் ப்ளே தமிழோட ரேட்டிங் தந்தோம்னா நான் டெஃபினட்டாக 7 தருவேன் அவுட் ஆஃப் 10. ஒரு நல்ல ஃபைனஸ்டான ஒரு மூவி. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.